25 லட்ச ரூபா பட்ஜெட்டில் இண்டிவிஜுவல் வீடு கட்டி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே பிளாட்டு புக் பண்ணுறவங்களுக்கு ஒரு பைக்கு முற்றிலும் இலவசமாக கொடுக்குறாங்க. இதெல்லாம் எங்கன்னு தானே கேட்குறீங்க? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா உடனே ஃபாலோ பண்ணிக்கங்க. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜெயக்குமார். டிஜிட்டல் அட்வர்டைசிங் யூடியூப் சேனல் மூலிமா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு எங்கே இருக்குன்னா வாலாஜாபாத்தில் இருக்குங்க. நல்ல ஒரு ஆன் ரோட்டில் போட்டிருக்கக்கூடிய ஒரு சைட்டுங்க. இது கம்மி பட்ஜெட்டில் லேண்டு வாங்கிக்கலாம், கம்மி பட்ஜெட்டில் நீங்கள் வீடும் வாங்கிக்கலாம். சைட்டு உள்ளே போய் பார்க்கலாங்களா? வாங்க போகலாம். இதாங்க நம்ம சைட்டு, சுற்றி காட்டுறோம் பாருங்கள். நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி சைட்டு, பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு மத்தியில் போட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்மளை ஒரு ப்ரீ லான்ச்சுக்காக ஆட் ஷூட் பண்ணுறதுக்கு கூப்பிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட் வீக்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட்டில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து சைட்டு டெவலப்பிங் ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு. ஓகே, இந்த சைட்டை பற்றி உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த சைட்டோட லொக்கேஷன் அட்வான்டேஜை பார்த்துருவோமா? இந்த சைட்டு எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம வாலாஜாபாத் டவுனுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. வாலாஜாபாத் டவுன்லேருந்து, அதாவது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும், வாலாஜாபாத் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 700 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும், இப்போ புதுசாக போட்டுக்கிற காஞ்சிபுரம் டு செங்கல்பட்டு புது பைபாஸ்லேருந்து வெறும் 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த சைட்டு அமைஞ்சிருக்குது. பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்குங்க. சூப்பரான சைட்டு, 24/7 செக்யூரிட்டி ஃபெசிலிட்டியோட ஒரு கேட்டட் கம்யூனிட்டி சைட்டாக இந்த சைட்டு அமைஞ்சிருக்கு. இந்த சைட்டுக்குள்ளே 30 அடி மற்றும் 24 அடியில் அகலமான தார் ரோடு போட்டு கொடுப்பாங்க. இந்த வீடியோவில் தார் ரோடு எங்கன்னு கேட்காதீங்க. இப்போ சைட்டு டெவலப்பிங் ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஒரு 10 நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு போட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போதைக்கு தார் ரோடு போடலை, போட்டு கொடுத்துருவாங்க. ஓகே, வேறு என்னப்பா இருக்குது அந்த சைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே பிளாட் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. 600, 800, 1000, 1200ன்னு உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாம். எல்லா ஃபேஸிங்லேயும் பிளாட் அவைலபிளாக இருக்குது. இன்னும் சைட்டே லான்ச் பண்ணாதனால இப்போவுமே நீங்கள் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சிறந்த ஆஃபரும் இருக்குது. அதுதான் சொல்லியிருந்தேன் என்ன ஆஃபருன்ட்டு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் இப்போ சொல்கிறேன். இப்போ சைட்டை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். இது வந்து ஒரு பக்கா டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு லேஅவுட்டுங்க. 100% உங்களுக்கு லோன் தராங்க. 100% உங்களுக்கு லோன் தராங்க. 600 ஸ்கொயர் ஃபீட்டு கொண்ட பிளாட்டு நீங்கள் இங்கே புக் பண்ணுறீங்க அப்படின்னா 9,60,000 ரூபா வருங்க. ஆக்சுவலாக இந்த ஏரியாவில், அதாவது இந்த லேஅவுட்டு போட்டிருக்கிற சரௌண்டிங்கில் மார்க்கெட் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2000லேருந்து 2500 ரூபா வரைக்கும் இங்கே மார்க்கெட் ரேட் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த லேஅவுட்டில் இவங்க கொடுக்கக்கூடிய ப்ரைஸ், ஆஃபர் ப்ரைஸ், ப்ரீ லான்ச்சில் நீங்கள் புக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா 1600 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. பர் ஸ்கொயர் ஃபீட்டு 1600 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அப்படி நீங்கள் பார்க்கும்போது 600 ஸ்கொயர் ஃபீட்டு பிளாட்டு கொண்ட ஒரு மனையை நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா 9,60,000 ரூபா வருதுங்க. அது சரி, இண்டிவிஜுவல் வீடுலாம் சொன்னியப்பா, 2 BHK இண்டிவிஜுவல் வீடு கட்டி கொடுக்குறாங்கன்னு சொன்னியே, அது என்ன அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஆமாங்க, 600 ஸ்கொயர் ஃபீட்டு வீட்டு மனையில் 2 BHK இண்டிவிஜுவல் வீடு 25 lakhs பட்ஜெட்டில் கட்டி கொடுக்குறாங்க. ஒருவேளை உங்களுக்கு பட்ஜெட்டு கூட இருக்குது, உங்களுக்கு இதை விட பெருசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு கூட நீங்கள் எடுத்துக்கங்க. அப்போது அந்த வீட்டுக்கு என்ன பட்ஜெட்டோ நீங்கள் கோட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கஸ்டமைஸாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிளான் போட்டு நீங்கள் கட்டிக்கலாம். 1600 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிற இடம் இன்னும் 2 வருஷம் 3 வருஷத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாலாஜாபாத் சுற்றி டெவலப்பிங் ஒர்க்லாம் அவ்வளோ சூப்பராக போயிட்டுருக்கு. இப்போது நீங்கள் 1600 கொடுத்து வாங்குகிற லேண்டு இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்தில் அப்படியே டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ஒரு சைட்டை உங்களுக்கு நான் சஜஷன் பண்ணியிருக்கிறேன். பேப்பர்லாம் கிளியராக இருக்கும். நீங்கள் லோனுக்கெலாம் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னாக்கா இமிடியட்டாகவே சாங்ஷன் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா டிடிசிபி ரெரா அப்ரூவ்டோடு இருக்குது. ஓகே, உங்களுக்கு சைட்டோட லொக்கேஷன் அட்வான்டேஜ் சொல்லிட்டேன், சைட்டோட டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டியூஷன்ஸ், எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ், ஃபேமஸான ஸ்கூல், காலேஜ் எல்லாமே 2-3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பஸ் ஸ்டாப்பு, சூப்பர் மார்க்கெட்டு, மெடிக்கல் ஷாப்பு எல்லாமே உங்களுக்கு ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற வாலாஜாபாத் டவுனுக்கு போயிட்டீங்கன்னா A to Z எல்லாமே அங்கே கிடைக்குதுங்க. நல்ல ஒரு அருமையான சைட்டு, எல்லா ஃபெசிலிட்டியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சைட்டை நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணியிருக்கிறேன். லோ பட்ஜெட்டில் இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு இது போல் ஒரு சைட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நம்ம சைட்டில் இருந்து 1/2 hour ட்ராவலில் கிளாம்பாக்கம் போயிடலாம். 10 நிமிஷம் ட்ராவலில் பரந்தூர் ஏர்போர்ட்டுங்க. எல்லாமே உங்களுக்கு நியர்பை தான். சூப்பரான சைட்டு. ஃப்யூச்சரில் நீங்கள் நினச்சாலும் இங்கே இடம் வாங்க முடியாதுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன். நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் நினச்சா கூட இங்கே இந்த ரேட்டுக்கு உங்களால் வாங்க முடியாது. இப்போ கம்மியாக விற்கும் போதே நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா ஏர்போர்ட்டுக்கெலாம் ரொம்ப பக்கம். 10 நிமிஷம் ட்ராவலுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய ட்ராவல் டிஸ்டன்ஸே கிடையாது. அதனால் செந்திங்க
கம்மி பட்ஜெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் 4000 ரூபா 5000 ரூபா கொடுத்து வாங்குறதெல்லாம் பெரிய லாபம் உங்களுக்கு கிடைக்காது. இதுவே நீங்கள் 1600 ரூபா போட்டு வாங்குற சைட்டு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு நீங்கள் விற்றீங்கன்னா அப்படியே டபுளாக போகுங்க. அதுவும் வாலாஜாபாத்தில் நல்ல டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்குது. ஏர்போர்ட்டு, புது புது பைபாஸு இதெல்லாமே பக்கத்தில் வரதுனால உங்களுக்கு ஃபியூச்சர்லாம் இல்லை, இப்போவே நல்லா டெவலப்பிங் நோக்கி தான் போயிட்டுருக்குது. ஃபியூச்சரில் நல்ல ரேட்டுக்கு நீங்கள் விற்க முடியும். நீங்கள் ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம் இந்த சர்க்கிளில் நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கீங்கன்னா இந்த சைட்டு உங்களுக்கு 100% சூட்டபுளாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இங்கே சொந்தமாக பெரிய லோன் போட்டு பெரிய கடனை சுமக்காமல், அதாவது ஒரு 70 லட்சம் 80 லட்சத்துக்கு வீடு வாங்கிக்கிட்டு ரொம்ப கடனை சுமக்காமல் இங்கே வந்து கம்மி பட்ஜெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சொந்தமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடை கட்டிட்டு நிம்மதியாக இருக்கலாங்க. இந்த சைட்டை நேரில் வந்து பார்த்து பிடிச்சிருந்து ஸ்பாட் புக்கிங்காக நீங்கள் 50,000 ரூபா கொடுத்து புக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பைக்கு முற்றிலும் இலவசங்க. ஃப்ரீ லான்ச்சில் நீங்கள் வந்து புக்கிங் எடுக்கிறவங்களுக்கு தான் இந்த பைக்கை முற்றிலும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. லான்ச்சுக்கு அப்புறமா நீங்கள் புக்கிங் எடுக்கிறீங்கன்னா ரேட்டும் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பைக் ஆஃபர் அப்போ இருக்குமா இருக்காதாங்கிறதும் தெரியாது. ஆனால் இப்போதைக்கு இருக்குது. இந்த 10 நாள் கேப்பில் நீங்கள் வந்து இந்த ப்ரீ லான்ச்சிங் ஆஃபர்லேயே நீங்கள் புக்கிங் எடுத்து ஒரு பைக்கையும் ஃப்ரீயாக வாங்கிக்கோங்க. காஸ்ட்டு உங்களுக்கு 1600 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட்டுக்கு நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். லான்ச்சுக்கு அப்புறமா இந்த 1600 ரூபா காஸ்ட்டுங்கிறது வந்து ஸ்லைட்லி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் ப்ரீ லான்ச்சில் நீங்கள் புக்கிங் பண்ண போகிறீங்களா இல்லை ஆஃப்டர் லான்ச்சில் நீங்கள் புக்கிங் பண்ண போகிறீங்களாங்கிறத யோசிச்சுக்கோங்க. நல்ல ஒரு அருமையான சைட்டை நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கிறேன். இந்த சைட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.